வணக்கம் நகரத்தார் பெருமக்களே, இது நம்ம நகரத்தார் டிவி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும் என்னுடைய கலந்தாழ்ந்த வணக்கங்கள். இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை கனவு கண்டு எல்லா திசையிலும் அலைந்து முழுசாக விவரம் எல்லாத்தையும் சொல்லி இவ்வளவு பணத்தை தாராளமாக அள்ளி கொடுத்த நன்கொடையாளர்கள் அவ்வளவு பேர்ட்டையும் சொல்லி சேகரித்து சொன்ன செய்தியில் கரெக்டாக செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிறத முதல்லையே முழுசாக நம்பி அயராது உழைத்த தலைவர் தேனா நாராயணன் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து வேலைகளையும் செவ்வனே செய்து முடித்த செயற்குழு மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம் சமூகத்தில் நன்றியையும் இப்போது நாம் எழுப்பப்போகும் கரகோஷம் தவிர நம்மால் வேறு என்ன செய்ய முடியும்? எனக்கு முன்னாடி எல்லாருமே கிட்டத்தட்ட இதே தான் பேசியிருக்காங்க. நானும் இதுதான் பேச முடியும். ஏன்னா கட்டாயமாக நம்மளுடைய கடமை நன்றி சொல்கிறதும் வாழ்த்துறை வழங்குறது தான் முக்கியமான கடமை. ₹1 ஊதியம் கூட வாங்கிக்கொள்ளாமல் அருமையாக ஒரு டிசைனை ஆர்கிடெக்ட் பிரியநன் அவர்கள் மேற்பார்வையில் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு துணையாக என்ஜினியர் முத்துராமன் அவர்களும் URC நிறுவனமும் 18 மாதங்களில் இந்த கட்டிடத்தை செவ்வனே கட்டி நேர்த்தியாக முடித்து கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கும் ஒரு கரகோசை கொடுக்கணும். இந்த நேரத்தில் சிக்ரா நிலத்தை மீட்பதற்கு மிகவும் கடினமாக உழைத்த அனைவருக்கும் நன்றி கூற இன்னொரு கரகோஷம் கொடுக்க வேண்டும். நமக்கு பதவி வரும்போது அடுத்தவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புவோம். அப்படின்னா இப்போ பதவியில் இருக்கிறவங்களை நம்ம மதிச்சாத்தானே அது நடக்கும். நமக்கு மட்டும் மதிப்பு வேண்டும் என்று நினைத்தால் தவறாகும். இப்பொழுது பதவியில் இருக்கிறவர்களையும் நாம் மதிக்க வேண்டும். இதுதான் ஜனநாயகம். ஊரு கூடி தேர் இழுக்கணும். நம்ம சமூகம் ஒற்றுமையாக இருந்தால் எந்த ஒரு பெரிய காரியத்தையும் சாதிக்க முடியும். நம்ம யாருமே அசைக்க முடியாது. இந்த சிக்கர நிலமும் இந்த பிரம்மாண்டமான கட்டிடமும் இதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. என் பங்குக்கு சமீபத்தில் மறைந்த என் துறைவியார் மனைவி பார்வதி ஆச்சி அவர்கள் நினைவாக என்னால் முடிந்த காணிக்கையை தந்துள்ளேன். இந்த அருமையான கட்டிடத்தை பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக இருக்கிறது. உள்ளம் குளிர்ந்து சற்றே வலி குறைந்து உள்ளது. இந்த சேவை செய்ய வாய்ப்பு தந்ததற்கு காசி விஸ்வநாதருக்கும் அன்னை விசாலாட்சிக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அனைத்து பெருமையும் கடவுளையே சேரும். அவர்களது ஆசி அனைவருக்கும் எப்பொழுதும் கேட்டுட்டோம். இந்த நேரத்தில் இன்னொரு முயற்சி ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். IBCN பெங்களூரில் இருந்த IBCNக்கு பிற்பாடு நமக்கு சமூகத்திற்கு ஒரு முயற்சியாக IBCN வெஞ்சர்ஸ்னு ஒரு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இந்த IBCN வெஞ்சர்ஸுங்கிறது நம்மளுடைய சமூகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு, தொழில் முனைவோருக்கு ஒரு முதலீடு தருவதற்கு ஒரு வாய்ப்பாக கருதுகிறோம். ₹20 கோடி பண முதலீட்டில் இந்த கம்பெனியை தொடங்க இருக்கிறோம். விரைவில் இந்த தகவல் அனைத்தும் உங்களை வந்து சேரும். இதில் விப்ரோ வீரப்பண்ணன் வந்திருக்கிறார்கள், PLK அண்ணன், துபாய் சொக்கலிங்கம் அண்ணன், ஸ்கான்ஸ் மெய்யப்பண்ணன் இங்கே இருக்கிறார்கள், தத்தோ ராமநாதன் மலேசியாவில். இதுபோல் பலரும் தொடர்பு கொண்டு இந்த கம்பெனியில் ₹20 கோடி முதலீட்டில் முதலில் தொடங்குகிறோம். மேற்கொண்டு இன்னும் பெரிய பிளான்லாம் இருக்கிறதுல
அதாவது நம்ம சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கும் தொழில்முனைவோருக்கும் மிகுந்த அளவில் முதலீடு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் தொடங்குகிறோம். அனைவருக்கும் இந்த வாய்ப்பு அளித்த எனக்கும் மிக்க நன்றி.